வெல்கம் டு எல்செட். நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்றோம். ஸோ அந்த கண்டினியூட்டியில் நான் ஏற்கனவே என்னோட சேனலில் பிகினர்ஸை ஃபோக்கஸ்டாக வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய வீடியோஸ் போட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாமே கரெக்டான ஆர்டரில் இருக்கும். ஃப்ரம் ஆர்டிகல்ஸ்லேருந்து டென்சஸ் வரையும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் வந்து ஈஸியாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கலாம். அதே போல் உங்கள் குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம சேனலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டோம். அவங்களுக்கு எப்போ இங்கிலீஷ் தேவையோ அப்போ அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டோம். லேர்ன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக ஒரு பிகினர்ஸ் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ, எது இருந்தால் எந்தெந்த டாபிக் அவங்க லேர்ன் பண்ணியிருந்தால் இங்கிலீஷ் பேச முடியுமோ அதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சில பேர் ஃபோன் பண்ணி ஒரு சில சென்டென்ஸை வந்துட்டு, சார் இது எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது இங்கிலீஷில், தமிழ் டு இங்கிலீஷில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இதை நம்ம எப்படி பேசுறது, இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, அவங்களுக்காக நான் வந்துட்டு அவங்க கேட்குற கொஷின்ஸில் இருந்து ஒரு சில சென்டென்ஸை நான் சூஸ் பண்ணி நான் வீடியோவாக பண்ணி போடுறேன். ஸோ அதில் உங்களுக்கும் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும், ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்களும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது, அல்லது ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா தயங்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் என்னோட நம்பரை வந்துட்டு இந்த வீடியோவோட எண்டில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ முழுசாக பார்த்துட்டு நம்பர் எடுத்து எனக்கு வந்து கால் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் சென்டென்ஸ் டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணலாம், அல்லது கமெண்ட்டை கூட போடுங்க. நான் அதை கூட ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு டாபிக் வேணும், ஒரு சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு மீன்ஸ் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டென்சஸ், வெர்ப்ஸ், ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அல்லது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நானும் அதை வீடியோ பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நாம் வந்துட்டு இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு 3 சென்டென்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். 3 சென்டென்ஸ், நாட் 3 சென்டென்ஸ். ஸோ 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று சின்னதாக இருக்கும், அடுத்து அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், தேர்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். எஸ், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே போல் இன்னும் 2 and 3 இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பொறுமையாக பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த சென்டென்ஸ் நீங்கள் படிங்க. இஃப் யூ நோ இங்கிலீஷ் ஆல்ரெடி குட், ப்ளீஸ் ட்ரை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே சொல்லி பாருங்கள் அல்லது எழுதி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள் இப்படி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒருத்தர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே நமக்கு வந்துட்டு அந்த கண்டென்ட் சொல்ல வர விஷயங்கள் வந்து நமக்கு கரெக்டாக வந்து சேருதா அப்படின்றது தான். சரியா? பிகாஸ் திஸ் இஸ் எ லாங்குவேஜ், வேறு ஒன்றுமே கிடையாது. இது நான் ஒரு மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நீங்கள் இதோட இன்னும் பெட்டராகவும் நீங்கள் வந்துட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், அல்லது வேறு மாதிரி சென்டென்ஸும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ யார் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதும் முக்கியம் இல்லை. ஸோ கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை பேட்டர்ன் வைஸும் லாஜிக்காக கரெக்டாக இருக்கணும். மித்தபடி மீனிங் வந்து கரெக்டாக கன்வே பண்ணால் போதும். ஸோ அதை மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தா போதும். இது அப்படியே நம்ம இங்கிலீஷில் பண்ண முடியுமான்னா தெரியாது, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? எஸ், பட் பிஃபோர் தட் ஜஸ்ட் யூ பாஸ் இட் அண்ட் ட்ரை, அண்ட் ஐ ஆல்சோ will give you my point of view or point of idea. Okay? Yes, நான் வேகமாக ஓடி வந்து கொண்டு இருந்த பொழுது பஸ் கிளம்பி விட்டது. என்னால் பஸ்ஸை பிடிக்க முடியவில்லை. ஸோ இதே போல் தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோன் பண்ணி எங்கிட்ட கேட்டாங்க, சார் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸு இது எப்படி நம்ம இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுறது, நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, கொஞ்சம் ஐடியா கொடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் வீடியோவை பண்ணி போட்டுறேன். உங்களை மாதிரி யாராச்சும் இது மாதிரி ஐடியா மீன்ஸ் டவுட் இருந்தால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவை பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதே போல் ஜஸ்ட் பேர் வித் மீ இஃப் யூ ஃபைண்ட் எனி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இன் தமிழ். ஓகே, ஸோ சம்திங் எங்கேயாச்சும் மிஸ்டேக் இருக்கும், லா அல்லது எங்கேயாச்சும், ஸோ சீரியஸ் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் இங்கே என்னோட மீன்ஸ் இன்டென்ஷன் வந்து இது புரிய வைக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சரியாக இருக்கா இல்லை ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்க்காதீங்க. ஐ எம் நாட் குட் இன் ஹேண்ட் ரைட்டிங். ஓகே, எஸ், இது வந்துட்டு நம்ம ஸோ 3 சென்டென்ஸ் நம்ம பிரிச்சுக்கலாம். படிக்கிறப்ப நமக்கு தெரிய வந்துடும். நான் வேகமாக ஓடி வந்து கொண்டு இருந்த பொழுது பஸ் கிளம்பி விட்டது. என்னால் பஸ்ஸை பிடிக்க முடியவில்லை. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறது? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை 3 சென்டென்ஸை பிரிச்சுப்போம். ஸோ இங்கே ஒரு கமா போட்டிருக்கேன், இங்கே ஒரு கமா போட்டிருக்கேன், அடுத்து இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து 3 சென்டென்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ நான் வேகமாக ஓடி வந்து கொண்டு இருந்த பொழுது, ஸோ ஓடு ரன் இதுவும் வரப்பு தான், வா வந்து கொண்டு கம் இதுவும் வரப்பு தான். சரியா? இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து என்ன டென்ஸ்ல இருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கொண்டு அப்படின்னு வந்தாலே
கண்டினியூஸ் டென்ஸ். என்னோட வீடியோவை ஃபுல்லாக பார்த்துவாங்க, அல்லது ஏற்கனவே கண்டினியூஸ் டென்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கொண்டு அப்படின்னு வந்தால் வந்து கண்டினியூஸ் டென்ஸில் வந்துடும். சரியா? வந்து கொண்டு வா, வந்து கொண்டு அப்படின்றது தான் இங்கே வந்து கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ வந்து கொண்டு அப்படின்னா கம்மிங் அப்படின்னு ஒரு வர்பு, 5 வர்பு நமக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம இருந்த பொழுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்த அண்ட் பொழுது மீன்ஸ் இங்கே இதை நம்ம டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம எழுதுறோம். சரியா? இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் அப்படியே உல்ட்டாவாக வரும், பேக் சைடில் வரும். சரியா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான், சரியா, சாரி, when I was, சரியா, when I was coming, சரியா, when I was coming fast, when I was coming fast, அப்புறம் by running, சரியா, by running. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இது வரையும் எதை நான் இங்கிலீஷில் கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்த பொழுது, வந்து கொண்டு இருந்த பொழுது. ஸோ இருந்த அப்படின்றது நம்ம தனித்தனியாக இங்கே பார்க்க முடியாது. ஸோ பொழுது மட்டும் நான் இங்கே வென் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஐக்கு நான் போட்டிருக்கேன் வாஸ். சரியா? வாஸ் கம்மிங். ஸோ வந்து கொண்டு இருந்த பொழுது அப்படின்னு சொல்லிட்டு வாஸ் கம்மிங் அப்படின்னு சேர்ந்து வந்துடும். ஸோ வேகமாக, ஃபாஸ்ட், வேகமாக அப்படின்ற வார்த்தைக்கு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அதே போல் ஓடி, ஹவ் யூ கம், பை ரன்னிங். சரியா? இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பை ப்ரிப்போஷன் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ கேம் பை பஸ், ஐ கேம் பை ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் ஹவ் யூ கம். ஸோ இங்கே வந்துட்டு எப்படி வந்த நீ, ஓடி வந்த, பை ரன்னிங். ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், when I was coming fast by running, நான் வேகமாக ஓடி வந்து கொண்டு இருந்த பொழுது அப்படின்னு சொல்லி இது வந்துடும். ஓகேவா? ஸோ நானும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இப்படி தான் சொல்லுவேன். இதோட பெட்டராக உங்களுக்கு தெரியும்னா ஆல்வேஸ் வெல்கம், ப்ளீஸ் கமெண்ட். ஓகே? ஸோ பஸ்ஸு கிளம்பி விட்டது அல்லது பஸ்ஸு புறப்பட்டு விட்டது. ஸோ இப்படி தான் அவங்க கேட்டாங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லலாம். ஸோ நம்ம த போட்டுக்கலாம், டெஃபினைட் ஆர்டிகல், த பஸ் கிளம்பி விட்டது. சரியா? கிளம்பி விட்டதுக்கு நம்ம டிபார்ட்டட், டிபார்ச்சர், டிபார்ட்டட் அப்படின்னு சொல்லி, டிபார்ட்டட்னா புறப்பட்டு விட்டது, கிளம்பி விட்டது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதை லெஃப்ட்னு கூட சொல்லலாம். ஸோ லெஃப்ட்னாலே விட்டு போயிடுச்சு, கிளம்பிடுச்சு அப்படின்றதான். ஸோ ஜஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஸோ த பஸ் டிபார்ட்டட், பஸ்ஸு புறப்பட்டு போயிடுச்சு அப்படின்றதான். என்னால் பஸ்ஸை பிடிக்க முடியவில்லை. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதணும், என்னால், ஐ வாஸ், ஸோ முடியவில்லை, சரியா, ஐ வாஸ் நாட் ஏபிள் டு, என்னால் பஸ்ஸை பிடிக்க முடியவில்லை, விச் மீன்ஸ் அந்த ஆக்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் த பஸ். ஓகேவா? ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் த பஸ். ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு. இது இந்த சென்டென்ஸ் வந்துட்டு பாஸ்ட் தான் மீன் பண்ணுது. ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் த பஸ். ஸோ பிடிக்க முடியவில்லை. சரியா? வாஸ் நாட் ஏபிள் டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிடி அப்படின்னா ஹோல்டு அப்படின்னு மீனிங் நம்ம சொல்லுவோம் டைரெக்டாக. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஹோல்டு இங்கே போட முடியாது. ஹோல்டு மீன்ஸ் ஜஸ்ட் டு ஹோல்டு சம்திங், ஐ ஆம் ஹோல்டிங் திஸ் பென். ஸோ அந்த மாதிரி நீ வந்து பஸ்ஸை ஹோல்டு பண்ண முடியாது. சரியா? நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே போக முடியும். சரியா? அதை நம்ம கெட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கெட். ஸோ இந்த வெர்ப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கெட்டுக்கு மட்டுமே நான் தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன். எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல அது எப்படியெல்லாம் மீனிங் மாறுதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக இதுக்குன்னு ஒரு வீடியோ நான் போட போகிறேன். ஸோ அதுவே நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் ஜென்ரலாக புரிஞ்சுக்கிங்க, அது போதும். ஓகே? ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் த பஸ், இவன் தான். ஸோ என்னால் பஸ்ஸை பிடிக்க முடியவில்லை அப்படின்ற ஒரு சென்டென்ஸ்க்கு இதுதான் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் த பஸ். ஸோ சிம்பிள் இல்லையா? ஸோ இட் கிவ்ஸ் ஆக்சுவல் மீனிங். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அதே போல் இஃப் இட் இஸ் குட் ஐ எம் ஹாப்பி. ஸோ இஃப் இன்னும் இதை பெட்டராக நம்ம பண்ண முடியும் அப்படின்னாலே தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. ஐ ஆல்சோ வில் லேர்ன் டுகெதர் வித் யூ. ஓகே? எஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம செகண்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாம். எஸ், செகண்ட் சென்டென்ஸ், என் மகன் பள்ளிக்கு லேட்டாக சென்றான்.
அதனால் அவன் ஆசிரியர் அவனை அழைத்து அட்வைஸ் பண்ணினார். அவன் அடுத்த நாள் முதல் நேரத்தோடு பள்ளிக்கு செல்கிறான். எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஸோ இந்த சென்டென்ஸ் தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோன் போட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் படித்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பாஸ் அண்ட் ட்ரை ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, எஸ். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, என் மகன் பள்ளிக்கு லேட்டாக சென்றான். இது ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்றான் விச் மீன்ஸ் பாஸ்ட். சரியா? ஸோ இதை வச்சு நம்ம இது பாஸ்ட்ல இருக்கு இந்த சென்டென்ஸ் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் வருதுங்க. ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா லேட் இப்படிதான் அவங்க கேட்டாங்க. நான் அப்படிதான் எழுதியிருக்கேன், வேற ஒன்றுமே கிடையாது. அதே போல் லேட் அப்படின்னா தமிழ் வார்த்தை என்னன்னு நீங்கள் சொல்லுங்க. சரியா? எஸ், லேட்டுக்கு தமிழ் வார்த்தை. ஓகே, ஸோ இங்கே நான் எப்படி எழுதுறதுன்னா மை சன் went late to the school. சரிங்களா? மை சன் வெண்ட் லேட் டு த ஸ்கூல். என் மகன் பள்ளிக்கு லேட்டாக சென்றான். முடிஞ்சு போச்சுங்களா? ஸோ இது ஒரு சென்டென்ஸ் நான் முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதனால் ஸோ அவன் ஆசிரியர் அவனை அழைத்து அட்வைஸ் பண்ணினார். ஸோ கம்மா போட்டுறேன். சரியா? ஸோ his teacher called him and advised. இது past tense தான். ஓகேவா? advised. ஓகேவா? ஸோ பாருங்க, சென்டென்ஸ் கரெக்டாக வரும். அதனால் அவன் ஆசிரியர். சரி, அதனால் ஸோ his teacher அவனை அழைத்து called him அட்வைஸ் பண்ணினார். அழைத்து and advised him. சரியா? called him and advised. நம்ம இப்படி எழுதிக்கலாம். சரியா? called and advised him போடலாம், அல்லது called him and advised him போடலாம். ரெண்டும் சேம் தான், நோ ப்ராப்ளம். ஸோ his teacher called him and advised. இது ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு. சரியா? இது வரையும். ஸோ அதே போல் அட்வைஸ்க்கு தமிழ் வார்த்தை என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. லேட்டுக்கும் தமிழ் வார்த்தை என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கல எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவன் அடுத்த நாள் முதல் நேரத்தோடு பள்ளிக்கு செல்கிறான். சரியா? ஸோ ஓகே, அடுத்த நாள் முதல் வருது இல்லையா? ஸோ ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே he goes on time to the school. சரியா? எஸ், from the next day. சரியா? அடுத்த நாள் முதல் from the next day. ஸோ he இங்க போட்டிருக்க அவன். சரியா? he goes on time to the school. ஸோ நேரத்தோடு பள்ளிக்கு செல்கிறான் தான். ஸோ he goes on time to the school. சிம்பிள். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இது எனக்கு it gives. சரியா? it gives me. மகிழ்ச்சிக்கு ஹாப்பியா எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் நான் ப்ளஷர் அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? ஹாப்பியோட அடுத்த வார்த்தை தான் ப்ளஷர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, ஸோ ரொம்ப கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் படித்து பாருங்கள். மை சன் வெண்ட் லேட் டு த ஸ்கூல். ஸோ his teacher called him and advised. From the next day, he goes on time to the school. It gives me pleasure. சிம்பிள் இல்லையா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், எதுவுமே நான் ரொம்ப சேலஞ்சிங்கான வேர்ட்ஸு இல்லை ஒக்காபுலரி அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. எல்லாமே இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச வார்த்தைகள் தான். இங்கே இருக்கிற ட்ரிக் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு சென்டென்ஸை படித்து அதை புரிஞ்சு அதை நீங்கள் இங்கிலீஷில் எந்த பேட்டர்னில் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றினீங்கன்னாவே உங்களுக்கு ரிட்டன் அண்ட் ஸ்பீக்கிங் எல்லாமே கரெக்டாக வந்துடும். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டாபிக் போயிடலாம். எஸ், தேர்ட் அண்ட் ஃபைனல் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நம்ம பேச்சு வழக்கில் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, நானும் அதே மாதிரி எழுதி போட்டிருக்கேன். ஸோ பட் நம்ம இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுறப்போ அதே மாதிரி பண்ண முடியாது. ஸோ இந்த கண்டென்ட்டை புரிஞ்சுட்டு நம்ம இங்கிலீஷ்க்கே உண்டான ஒரு பேட்டர்னோட வர்போட அந்த ஃப்ளோவோட நம்ம வந்து எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ நான் மளிகை கடைக்கு சென்றிருந்த பொழுது எனது ஃபோனை, இப்படி தான் அவங்க சொன்னாங்க. சரியா? எனது ஃபோனை கடையில் மறந்து வைத்து விட்டு வந்து விட்டேன். சரியா? இதோட ஒரு சென்டென்ஸ். மறுநாள் காலையில் கடைக்காரர் பத்திரமாக வைத்திருந்து எடுத்து கொடுத்தார். ஸோ அவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஸோ நம்ம தமிழ் மொழியில் நம்ம எப்படினாலும் சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் நன்றி சொன்னேன் அப்படின்ற ஒரு சென்டென்ஸை வந்துட்டு நான் அவருக்கு நன்றி சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ தமிழ் வந்து நம்ம எப்படினாலும் சொல்லலாம். ஓகே, அது கரெக்டாக வந்துடும். பட் இங்கிலீஷில் வந்துட்டு ஸோ எப்படி சொன்னாலுமே அந்த பேட்டர்ன் கரெக்டாக வரணும். அப்போ தான் மீனிங் கரெக்டாக வராட்டி மீனிங்கே சேஞ்ச் ஆகிடும். அதே போல் வெர்ப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதே போல் பாஸ் பண்ணிவிட்டு நீங்களும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இது பார்க்க தான் ஒரு 4-5 சென்டென்ஸ் லைன்ஸாக பெருசாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வெர்ப்ஸ் ப்ரிப்போஷன்ஸ் தான் வரும், வேறு எதுவுமே வராதுங்க. பாருங்கள். ஓகே, நான் மளிகை கடைக்கு சென்றிருந்த பொழுது. சரியா? சென்று இருந்த பொழுது. சரியா? ஸோ சென்று இருந்த அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும், விச் மீன்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரும். ஸோ நான் உங்களுக்கு எழுதி போடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ திரும்ப வெண்ணல் ஆரம்பிக்கணும். பொழுது அப்படின்னு வரப்போ நம்ம வெண் போட்டு ஆரம்பிக்கிற வழி இல்லை. ஸோ பொழுது ஃபர்ஸ்ட்டில் வந்துடும். வென். சரியா? ஐ மளிகை கடைக்கு சென்றிருந்த அப்படின்னு வருது இல்லையா? ஸோ வென் ஐ ஹேட் கான். சரியா? ஐ ஹேட் கான், விச் மீன்ஸ் past perfect. சரியா? when I had gone to the provisional store. ஸோ மளிகை கடை வந்து நம்ம சொல்கிறோம் provisional. சரியா? SIO. சரியா? ஸோ provisional store. when I had gone to the provisional store. சரியா? ஸோ இதோட ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு. நான் மளிகை கடைக்கு சென்றிருந்த பொழுது. ஸோ ஹேட் கான், சென்றிருந்த பொழுது. சரியா? சென்றிருந்த பொழுது. when I had gone to the provisional store. எனது ஃபோனை கடையில் மறந்து வைத்து வந்து விட்டேன். சரிங்களா? ஸோ இது நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சரியா? எனது அப்படின்னு வராதுங்க. ஐ ஃபர்காட். சரியா? மறந்து. சரியா? மறந்துக்கு ஃபர்காட் அண்ட் கெப்ட். சரியா? ஐ ஃபர்காட் அண்ட் கெப்ட் மை ஃபோன். இங்கே வரும். சரியா? மை ஃபோன் இந்த ஸ்டோர் நான் எழுதுறேன். திரும்ப ப்ரொவிஷனல் ஸ்டோர் பதில் நான் ஸ்டோர் எழுதுறேன். இந்த ஸ்டோர் அண்ட் கேம். சரிங்களா? ஸோ இதில் பாருங்க, ஐ ஃபர்காட் அண்ட் கெப்ட் மை ஃபோன் இன் த ஸ்டோர் அண்ட் கேம். ஃபர்காட், கெப்ட், கேம் எல்லாமே பாஸ்ட் வெர்ப். சரியா? ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க அது எல்லாமே பாஸ்ட் வெர்ப் தான். சரியா? ஸோ மறந்து, இந்த சென்டென்ஸே பாஸ்ட் தான் இருக்குது. ஸோ மறந்து ஃபர்காட், வைத்து விட்டு அண்ட் கெப்ட் மை ஃபோன். சரியா? மை ஃபோன் எனது ஃபோன். சரியா? கடையில் இந்த ஸ்டோர் அண்ட் கேம் வந்து விட்டேன் அண்ட் கேம். பாருங்க எல்லாமே சிம்பிள் தான். ஸோ இது வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து இதுதான் நமக்கு வந்து அந்த சென்டென்ஸ் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டாக வருன்றதுக்காக தான் ஐ ஃபர்காட் அண்ட் கெப்ட் மை ஃபோன் இன் த ஸ்டோர் அண்ட் கேம் பேக் டு ஹோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி தான் இது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் கடைக்காரர் பத்திரமாக வைத்திருந்து
எடுத்து கொடுத்தார். ஸோ இங்கே ஃபோன் தான், இங்கே இந்த இடத்துல நம்ம என்ன ஃபோனை பற்றி பேசுகிறோம். ஸோ ஃபோனை வந்து பத்திரமா வச்சுருந்தாரு, எடுத்து கொடுத்தாரு நம்ம சொல்கிறோம். ஸோ அங்கே நம்ம டீப்பாக ஃபோனை வந்து நம்ம சொல்கிறது கிடையாது, ஃபோன் தான்ன்றது நமக்கு ஏற்கனவே தெரியுன்றதுனால. சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஷாப்கீப்பர் சரியா kept the phone safely. சரியா? kept the phone safely and வைத்திருந்து எடுத்து கொடுத்தார் and gave it to me the next day. சரியா? The shopkeeper kept the phone safely and gave it to me the next day. மறுநாள் காலையில், காலையில் நான் மார்னிங் எழுதலை, நெக்ஸ்ட் டே மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ மறுநாள் காலையில் கடைக்காரர் பத்திரமாக வைத்திருந்து எடுத்து கொடுத்தார். சரியா? ஸோ இங்கே த ஷாப்கீப்பர் கெப்ட் த ஃபோன் சேஃப்லி அண்ட் கேவ் இட் டு மீ த நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படின்னு கூட நம்ம போட்டுக்கலாம். நான் இங்கே நெக்ஸ்ட் டே மட்டும் எழுதியிருக்கேன். சரியா? ஸோ அதுதான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக வரும் இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் நம்ம சொல்லியிருப்போம், இங்கே த ஷாப்கீப்பர் நம்ம டேரக்டாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ லிட்டரலாக நம்ம அப்படியே எல்லாத்தையுமே நம்ம டேரெக்டாக தமிழ் டு இங்கிலீஷ் பண்ண முடியாது, சென்டென்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் வரும், பிகாஸ் அந்த பேட்டர்ன் வரணும் அப்படின்னு இருக்கிறது தான். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஐ தேங்க்டு ஹிம். ஓகேவா? ஐ தேங்க்டு ஹிம், அவ்வளோதான், பாஸ்ட் டென்ஸ். சரியா? நன்றி சொன்னேன் அப்படின்றது தேங்க்டு. ஹிம் அவருக்கு, நான் ஐ, அவ்வளோதான். ஸோ வெரி வெரி சிம்பிள். பட் என்ன விஷயம் அப்படின்னா இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை நீங்கள் எப்படி புரிஞ்சு ஃபார்மேட்டில் எப்படி நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்றதான். ஸோ ஒரு டைம் படித்து பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே டஃப்பான ஒக்காபுலரி எதுவுமே இல்லை, எல்லாமே இதை பாருங்கள். ஹேட் கான் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் வர்பு. அதே போல் ஃபர்கெட், ஃபர்காட் அப்படின்னு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம், கேம், கம், கீப், கெப்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வெர்பு பேஸ் பண்ணி தான் வரும். ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத வச்சு தான் இருக்குது. சரியா? ஸோ ஃபைனலி ஐ ஆம் டு த எண்ட். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் திஸ் சேனல் as well as this content. So please try to create your own sentence in Tamil and translate it to English. Okay, I am always there to help you so that you can improve English better. So keep supporting me, keep watching, and please comment as yes if you have learned better, or if you have learned something new, or if you find it easy. Just I want you to comment yes. Thank you very much. See you in next video with new content.